பல்வேறு பெயர்களில் ஃபேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி நிதி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய தகவல்களை கொண்ட பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டு பண மோசடி செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது. அவ்வாறு பணத்தை மோசடி செய்து வரும் குழுவை விசாரித்து வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. இந்த சந்தேக நபர்களால் பல பெயர்களில் ஃபேஸ்புக் கணக்குகள் உருவாக்கப்பட்டு மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதை நம்பி மக்களிடம் மில்லியன் கணக்கான ரூபாய்களை மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கொழும்பு தலைமை நீதவான் அசங்கு போதாரகமவிடம் தெரிவித்தனர். கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் புற்றுநோய் நோயாளியான தனது மகளின் புகைப்படங்கள், தகவல்கள் மற்றும் பல்வேறு வங்கிக் கணக்குகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு மோசடியாக பணம் சேகரித்துள்ளார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் தொடர்புடைய தகவல்கள் தெரியவந்ததாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான முதல்கட்ட விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட உபநாயக்க பகுதியைச் சேர்ந்த சமில் சத்ருவன், ரக்மானியைச் சேர்ந்த முசான் ஷமில் மற்றும் ஒபநாயக்கவைச் சேர்ந்த ஹார்ச சத்ருங்கர் ஆகிய 3 சந்தேக நபர்களையும் தலா 1,00,000 ரூபாய் பிணையில் விடுவிக்க தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். சமூக ஊடகங்களில் புற்றுநோயாளிகளின் விளம்பரங்களை வெளியிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற மோசடி நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தலைமை நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார்.